இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம புது ரூல் போட்டிருக்காங்க. தங்க நகைகள் எப்படி வங்கியில கடன் வைப்பது அப்படின்னு சொல்லி ஒரு புது ரூல் போட்டிருக்கிறாங்க. அந்த ரூல் நல்லதா கெட்டதா அப்படின்றது, என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு, என்ன டிராபேக் இருக்கு அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். பொதுவாகவே கடன் வாங்குவது என்பது தேவையில்லாத ஒரு விஷயம். அவசியத்துக்கு தவிர மிச்சம் எதுக்குமே நீங்க எந்த கடனுமே வாங்காம இருங்க. அதான் உங்க வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. சரி, வேற வழி இல்லை. சில நேரங்கள் நம்ம கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம செல்லும் போது கடன் வாங்குறோம். அந்த கடன் வாங்குறதுலேயே இந்த நகைக்கடன் ரொம்ப எளிதாகவும் விரைவாகவும் கிடைக்கக்கூடிய கடன் நகைக்கடன். இந்த நகைக்கடன் என்ன பண்றாங்க, பெரும்பாலும் நம்ம அந்த தெருமுனையில இருக்கிற நம்ம மார்வாடிஸ் கிட்ட வச்சு உடனடியாக காசு வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுல அவங்க இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி. ஆனா நம்ம மக்கள் அவசர தேவைக்காக தான் பணம் தேவைப்படும் போது அந்த நகையை வச்சு அந்த பணம் வாங்குறாங்க. அப்ப அவசரத்துக்கு அங்க வச்சு பண்ணிடுறாங்க. ஆனா வங்கியில வச்சு பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப விஷயங்கள்ல அவங்களுக்கு பெரிய பெரிய பலன்கள் இருக்கு. அதான் அப்படி என்னன்னு சொன்னீங்க கேட்டீங்கன்னா, முதல்ல வட்டி ரொம்ப கம்மியா வங்கியில போட்டி போட்டுட்டு கடன் கொடுக்குறாங்க. வங்கியோட வேலையுமே கடன் கொடுக்கறதா. கடன் கொடுத்தாதான் அந்த வங்கிக்கு வட்டியின் மூலம் வருமானம் வரும். எனவே வங்கியில வட்டி கடன் கொடுக்கறது ரொம்ப முக்கியமான வேலை அப்படின்றது நம்ம பொதுமக்கள் ஃபர்ஸ்ட் உணரணும். அப்ப என்ன பண்ணணும், நம்ம கடன் வாங்குறதுக்கு முதல் சாய்ஸா நீங்க வங்கியை வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. அதுல வட்டியும் கம்மியா இருக்கும், எல்லாமே நீட்டா நேர்மையா இருக்கும். ஒண்ணு ஏமாற்ற போறதுக்கோ இல்ல பணம் இப்ப தந்தா நகையை நாளைக்கு தரேன் அப்படின்ற மாதிரி எந்த விதமான இடர்பாடம் இல்லாம இருக்கும். வங்கியில கடன் நகை வைக்கிறது சில நல்லது இருக்கு, சிலது கெட்டது இருக்கு. அதை நம்ம கடைசியில பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம புது முறையில நம்ம போயிட்டு நகை வைக்க போறோம் வங்கியில அப்படின்னு சொன்னா அவங்க என்னென்ன முறையை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ புதுசா போட்ட ரூல் ஃபர்ஸ்ட் ரூல் உங்களுடைய நகையின் மதிப்புல இப்போ உங்க நகை ஒரு கிராம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 9,000 ரூபாய் வச்சுக்கோங்க. இல்ல ஒரு 10,000 பொருள் உள்ள ஒரு நகையை இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ரேட்ல இருக்கிற 10,000 ரூபாய் ரேட்ல இருக்கிற நகையை எடுத்து போயிட்டு நீங்க வங்கியில வைக்க போறீங்கன்னு சொன்னா 80%, அதாவது 8,000 ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் ரூல்ஸ் இருந்தது. அதாவது இந்த கொரோனா காலகட்டத்துல அது 7,075% மாத்திருக்கிறாங்க. 5% குறைச்சிருக்கிறாங்க. ஆனா எந்த வங்கியிலுமே இது வரைக்கும் 80% லோன் தரல அப்படின்றத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. எல்லா வங்கியிலுமே ஒரு 60% இருந்து 65% தருவாங்க. அது எக்ஸ்ட்ரீம் தான் அந்த 75% இது வரைக்கும் 80 75% இது வரைக்கும் எந்த வங்கியிலுமே அவ்வளவு கொடுத்துருங்க. ஏன்னா போய் பாருங்க, இப்போ ஒரு கிராம் 9,000 விற்குதுன்னா எந்த வங்கிலாம் உங்களுக்கு 7,000 ரூபாய் 6,000 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? 7,000 கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ 80% இருக்கும்போது ஸோ இது பெருசா வாடிக்கையாளரை அவஸ்தைப்படுத்த போறது கிடையாது. அடுத்த ரூல் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கான ப்ரூஃப் கொடுங்க. நீங்க நகை வாங்கினதுக்கான ப்ரூஃப் கொடுங்க. அதாவது பில் கொடுங்கன்னு சொல்றாங்க. இதுல மக்கள்கிட்ட என்ன பிரச்சனைனா, எல்லாத்துக்குமே நம்ம பில் வச்சுக்கிற பழக்கம் இல்லை நம்ம புதுசா வாங்குற நகைகளுக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தும். பில்லை இதுக்கப்புறம் நீங்க நகை வாங்க போகும்போது எதுக்காக இதை பண்றாங்க அப்படின்னா, நீங்க இதுக்கப்புறம் கண்டிப்பா நகை வாங்க போகும்போது பில் இல்லாம நீங்க வாங்க மாட்டீங்க. நீங்க நல்லா புரிஞ்சுங்க, கடைக்காரங்க உங்களுக்கு நகை கொடுக்கும் போது எல்லா டாக்ஸும் சேர்த்து அவங்ககிட்ட காசு வாங்குறாங்க. ஸோ நீங்க பில்லு இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க அதே காசு தான் பேமெண்ட் வாங்க போறீங்க. இது கடைக்காரனுக்கு லாபமா இருந்திருக்கு. நீங்க டாக்ஸ் பில் இல்லைன்னா நீங்க டாக்ஸ் அமௌண்ட் இல்லைன்ற மாதிரி உங்களை ஏமாத்திட்டானா அந்த மொத்த காசு தான் வாங்கி அந்த பில்லை அவங்க தவறான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதனால இது கடைக்காரன் தான் லாஸ், உங்களுக்கு லாஸ் இல்லை. சரி, இப்போ நம்ம இது வரைக்கும் வச்சிருக்க நகை என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, பில் இல்லைன்னா கூட நீங்க அதுக்கான ப்ரூஃப் நீங்க இந்த அம்மாவோட நகை, இது அப்பாவோட நகை, குடும்பத்து நகை சொல்லி நீங்க போய் ஒரு ஒப்புதல் வாக்கு கொடுத்து பண்ணீங்கன்னா அது ஒரே ஒரு லெட்டர் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. அது வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு கிளியர் ஏதோ பெரிய இந்த ரெண்டுத்துல பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. மூணாவதா பாத்தீங்கன்னா நகையினுடைய பியூரிட்டி பாத்தீங்கன்னா இப்ப 916 நகை தான் நம்ம எடுத்துட்டு போய் கொடுப்போம். இப்ப இதெல்லாம் ஏன் வங்கிக்கு ஏன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஏன் இவ்வளவு ரூல்ஸ் போடுறாங்க அப்படின்னா, அவ்வளவு தப்பு நடந்திருக்கு அப்படின்றத ரொம்ப முக்கியம். நீங்க மக்கள் கவனிக்க வேண்டியது அதுதான். வங்கிகள்ல ரொம்ப தப்பு நடந்திருக்கு. நம்ம படிக்காதவன் செய்யற தப்போட படிச்சவன்னா ரொம்ப பயங்கரமா தப்பு செய்வோம் ரொம்ப பேர் சொல்லுவாங்க. அதை விஞ்ஞானபூர்வமா அழகா செஞ்சிருவானுங்க. எல்லா வங்கியிலுமே இப்ப நீங்க லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம வைக்கிற தங்க நகைகள் மாத்தி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு பேரு. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, போலி நகைகள் தங்க நகைக்கு உண்டான ரேட்ல அந்த மதிப்பீட்டாளர்கள் அளந்து அந்த வங்கியில இருக்கிற எல்லாருமே அதை உடன்பட்டு என்ன பண்றாங்க, ஃப்ராடுகளை ரொம்ப பண்றாங்க. இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தொடர்ந்து தெரியுது. அப்ப தொடர்ந்து தெரியும் போது அதை சரி பண்ண வேண்டிய கட்டாயம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கு. இது நம்ம மேல எந்த மிஸ்டேக்கும் இல்லை. 99% மக்கள் தங்களோட பணத்தை எதாவது வைக்கிறாங்க. அந்த 1% இந்த ஃப்ராடுங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த வங்கியிலே இருக்காங்க ஃப்ராடு. எல்லாமே கூட்டு கலவரம் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல பண விஷயம் இல்லையா கூட்டு கலவரம் ஆயிடுறாங்க.
அதையும் சரி பண்ணதான் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ஒரு சிறிய முயற்சி வந்து எடுத்திருக்கு. இது 90% நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை, ஒரு 5 to 10% தான் பிரச்சனை. இப்போ அந்த 916 நகை நம்ம எடுத்து போய் கொடுக்கணும்னு வச்சுக்கலாம், அந்த நகையை வந்து அப்பயே அவங்க ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ணிட்டு அது எப்படியாப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் ரெடி பண்ணும், ஒரு ரெடி பண்ணி அதுல வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த நகை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தரத்துல இந்த நகை ஒரு 10 நகை வச்சுன்னா 10 நகை இது 916, இது 22 கேரட், இது இந்த வடிவில் இருக்கு, அந்த வடிவில் இருக்குன்னு எல்லாத்தையும் அவங்க மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிட்டு உங்ககிட்ட ஒரு சைனு, அவங்க ஒரு சைன் பண்ணி இந்த பேப்பரை அவங்க பேங்க்ல வச்சுக்கணும். அப்பதான் நாளைக்கு ஏன்னா செக் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க அந்த சைன் பண்ணியிருந்தாலும் நீங்க கொடுத்த நகை தான் அங்க இருக்கா அப்படின்றத ஈஸியா வந்து செக் பண்ணிக்க முடியும். இது உங்களோட வேலை எதுவும் கிடையாது, இது வங்கியோட வேலை தான். இது ஒரு நீங்க அது உங்க நகைக்கு வந்து பாதுகாப்பா இருக்கும். நீங்க வந்து நல்லா அதை படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணுங்க. இது வந்து 3வது பாயிண்ட். அப்புறமா வந்து நீங்க வந்து ஒரு 24 கேரட் நகையை வச்சிருப்பீங்க, 22 கேரட். பெரும்பாலும் வந்து ஆபரண நகை எல்லாமே 22 கேரட் தான். 24 கேரட்ல ஆபரண நகைகள் பண்ண முடியாது. ஆனா இப்ப நீங்க வங்கியில போய் வைக்கும் போது இப்போ 24 கேரட்னா அதெல்லாம் அந்த பிஸ்கட் மாதிரி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து நீங்க வைக்கும் போதும் அதை வந்து அவங்க தனி மதிப்பீடு செய்யக்கூடாது. அந்த நீங்க ஆபரண நகைக்கு உண்டான அதே அளவுதான். இப்ப நீங்க பேப்பர்ல பார்க்கும்போது போடுவாங்க 22 கேரட் ஒரு ரேட்டு, 24 கேரட் ஒரு ரேட்டுன்னு போடுவாங்க. ஆனா எல்லாமே 22 கேரட்டுக்கு உண்டான தங்க நகையின் மதிப்பில் 75% தான் தரணும். 24 கேரட்னு ஒரு தனியா ஒரு போடக்கூடாது அப்படின்றத ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தங்க நகை, அப்புறம் வந்து சில நாணயங்கள் வந்து வங்கியில வழங்குவாங்க, அதுக்கு வந்து கடன் கொடுக்கலாம் அப்படின்னு இன்னொரு பாயிண்ட் வந்து சேர்த்திருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து 1 கிலோன்றது எவ்வளவு உங்களுக்கு தெரியும், ஒருத்தருக்கு வந்து 1 கிலோ மட்டும்தான் நகை வந்து கடன் பெற முடியும். அதுக்கு மேல நகை கடன் வைக்கிறது ஒருத்தருக்கு அலோடு கிடையாது. மேபி அதுக்கு மேல அவங்க வச்சிருந்தாங்கன்னா அவங்க பெரிய கோடீஸ்வரர் அந்த மாதிரி வச்சிருந்தாலும் 2-3 பேர்ல அவங்களே டிவைட் பண்ணி வச்சுப்பாங்க. அது ஒன்றும் அவங்களுக்கு அதுவும் வந்து இவங்களை அஃபெக்ட் பண்ண போற விஷயம் கிடையாது. எல்லாமே வந்து அந்த ஒப்பந்தம் வரும் இல்லையா, அந்த ஒப்பந்தத்துல வந்து இது எல்லாமே டீட்டெயிலா இருக்கணும். இவ்வளவு கிலோ நகை, இத்தனை கிராம் நகை, இத்தனை நகைகள், இந்த மாதிரி பியூரிட்டி இருக்கு, இந்த 916 நகை, இது எல்லாமே வந்து அதுல வந்து இருக்கணும். அப்புறம் வந்து என்னன்னா இப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்க, அந்த நகை வந்து போட்டோ எடுத்துக்கணும். போட்டோ எடுத்தோம் அதுல வந்து வைக்கணும் அப்படின்றதான் இன்னொரு ஆப்ஷனா வந்து சேர்த்துருக்கிறாங்க. அப்புறம் நீங்க வந்து பேமெண்ட்லாம் கட்டிடுறீங்க. இப்ப இந்த ஒரு மார்க்கெட் என்ன பண்ணீங்க, பேமெண்ட் கட்டினதுக்கு அப்புறம் நாளைக்கு தரேன், நாளானிக்கு தரேன், 2 நாள்ல தரேன், 3 நாள் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. வங்கியில பெரும்பாலும் அன்னைக்கே கொடுத்துருவாங்க. இது வந்து வங்கி மற்றும் வங்கி சார்ந்த அதர் நிறுவனங்கள், வங்கி அதே முத்தூட் பைனான்ஸ்ல அதுல வந்துடும். அவங்களாம் வந்து அந்த நீங்க பணம் கொடுத்ததுல இருந்து 7 நாட்குள்ள எல்லா நகையும் திருப்பி தரல அப்படின்னா ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் வந்து அவங்க வந்து ஃபைன் பண்ணுறாங்க. பட் 7 நாள்லாம் ரொம்ப அதிகம். நகை காசு நம்ம நகை கொடுத்தா காசே தரோம், காசு கட்ட நகையை நம்மள உடனே கொடுத்தாகணும். அந்த மாதிரி ரூல்ஸ் வந்து எடுத்துட்டு வரோம். இதுல ஒரு சின்ன டிராபேக் இருக்கு. இது நாளைக்கு நம்மள அவங்க பழி வாங்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, பேங்க் நம்ம ஒரு இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு அவன் என்ன பண்ணுவான், நான் நாளைக்கு வா, ஏன்னா 7 நாள் ரூல்ஸ் இருக்குது, நான் நாளைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்றதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. அது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு பாயிண்டா இருந்தது. அது வந்து அவசியம் அந்த பேங்க்காரன் நினைச்சாதான், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க நகையை வந்து ஏழை விட முயற்சி பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ 1 வருஷம் 7 நாள் அப்படின்றது வந்து ஒரு பீரியடு. அந்த 1 வருஷத்துல நீங்க என்ன பண்ணணும்னா அந்த நகையை வந்து மொத்தமா எடுத்துக்கணும். வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டிட்டு நீங்க மறுபடியும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிற ரூல்ஸ் தான். நீங்க மொத்தத்தையும் எடுத்துட்டு அடுத்த நாளே நீங்க என்ன பண்ணலாம்னா அதை மறுபடியும் கூட நகை வச்சுக்கலாம். ஆனா அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றது நடக்காத காரியம். ஏலம் விடுறது அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா அவங்க ப்ராப்பரா வந்து நம்ம வச்சவங்க வந்து நோட்டீஸ் வந்து கரெக்டா அனுப்பணும். நோட்டீஸ் கரெக்டா அனுப்பி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஏலம் பண்ணு. இந்த ஏலத்துல பெரும் பிரச்சனை வந்து வங்கியில வந்து ஃப்ராட் வேலை பண்றாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க விருப்பப்பட்ட சில பேர் டைப் வச்சிருப்பாங்க, சில மார்வாடிஸ் வந்து டைப் வச்சிருப்பாங்க. மார்வாடிஸ் அது மாதிரி நகை வாங்குறவங்களோட டைப் வச்சு என்ன பண்றாங்க, கரெக்டா நம்ம கழுத்து நெரிச்சு என்ன பண்றாங்க, டக்குனு நகையை வந்து அந்த ஒரே நாள்ல வந்து அங்க ஏலம்ன்ற பேர்ல வித்துட்டு சைட்ல கமிஷன் வாங்கினா அந்த இப்போ சப்போஸ் 10,000 போற நகையை வந்து அவங்க என்ன விற்கலாம், ஏலம்னு சொல்லி சொன்னா 9,800 9,700 போகலாம். அது என்ன பண்ணுவாங்க, 9,000 ரூபாய்க்கு போட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம அந்த நேரத்துல காசு கட்ட முடியாது. இப்ப ஏலம் விட்டவரை என்ன பண்ணா அந்த நீங்க கடனுக்கு சப்போஸ் அவங்க 10,000 ரூபாய் நகையை ஒரு 9,500 ஏலம் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து 8,000 ரூபாய் தான் வட்டியோட சேர்த்து கட்டினா மிச்சம் 1,500 வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அது வந்து உங்களுக்கு வந்து லாஸ் கிடையாது, சரியா பண்ணும் பட்சத்துல. ஸோ அதை வந்து வெளித்தன்மையோட பண்ணணும் அப்படின்னு ஒரு நல்ல ரூல்ஸை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா போட்டிருக்கு. இதுல ஒரு முக்கியமான இன்னொரு அடிஷன் என்னன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இது வரைக்கும் வந்து வெள்ளிக்கு வந்து பேங்க்ல வந்து கடன் கொடுத்துருக்க மாட்டாங்க. இனிமே வெள்ளி நகைகளுக்கும் வந்து வங்கியில வந்து கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு புது சட்டம் வந்து ஒண்ணு உருவாக்கி இருக்கு. அதுக்கு ஒரு வெள்ளியில வந்து ஒரு தரம் நிர்ணயிக்கிறாங்க. இந்த தரத்துக்கு மேற்பட்ட வெள்ளி இருந்ததுன்னா நீங்க தாராளமா வங்கியில வந்து கொடுத்து கடன் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு, இதே ரூல்ஸ்ல கடன் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க. பொதுவா வந்து அரசாங்கம் வந்து மக்களுக்கு வந்து கெட்டது பண்றதுக்கு கிடையாது, மக்களுக்கு நல்லது பண்றதா அரசாங்கத்தின் வேலை. வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே வந்து எல்லா சைட்லயும் இருக்குது நல்லது கெட்டதை பார்த்து பண்ணணும். எல்லாத்துக்குமே ஆரம்பத்துல சில இடைஞ்சல் இருக்கதான் செய்யும், இல்லாமலாம் இருக்காது.
இது வந்து என்ன உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க வந்து ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமா பேசப்படுது. ஒண்ணு வந்து அந்த 75% அது வந்து ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்க நகையை வந்து 10,000 நகை 75 ரூபாய் விற்கிறீங்க, 7,500 ரூபாய் விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அதுக்கு வந்து அதிகபட்ச வட்டி வந்து வங்கியில 1% தான். ரொம்ப 60 பைசாலாம் இருக்கு, 70 பைசாலாம் இருக்கு. நீங்க 1% வட்டினே வச்சுங்க, 1% வட்டி வச்சீங்கன்னா 75,000 ரூபாய், 7,500 ரூபாய்க்கு ஒரு மாசத்துக்கு 75 ரூபாய். அப்ப நீங்க 12 மாசத்துக்கு நீங்க கணக்கு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட 9,000 ரூபாய் வருது. அப்ப ஒரு வருஷம் கழிச்சு அந்த நகை 7,500 பிளஸ் 9,000 8,400 ரூபாய், 8,500 ரூபாய் வச்சுங்க. 8,500 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நீங்க என்ன பண்ணி ஆகணும், அந்த நகையை வந்து நீங்க கண்டிப்பா பேங்க்ல இருந்து எடுத்துணுன்றது சட்டம். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், வந்து ஏலம் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஆனா இப்பயே நகையோட ரேட் வந்து 9,000 ரூபாய் 10,000 ரூபாய் விற்குது. இப்பயே 10,000 ரூபாய் மதிப்பு போட்டோம். அப்ப நம்ம அந்த நேரத்துல யாருன்னா சொல்லி நம்ம கை மாத்தி காசு கை மாத்தி வாங்கி அந்த நகையை எடுத்து நீங்க அடுத்த நாளே வச்சாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் கட்டி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அங்க ஏலம் விடுறதுக்கு முன்னாடி நீங்க அந்த நகையை வாங்கிட்டு வந்து இங்க இருக்கிற சாதாரண ஆட்கள்கிட்ட கொடுத்தாலே வந்து அதை இந்த வெளியில நகை வாங்குறவங்ககிட்ட வித்தாலே அங்க போர்டு போட்டிருக்காங்க அவங்களுக்கு வித்தாலே நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த 8,500 ரூபாய்க்கு மேல கிட்டத்தட்ட நீங்க 9,500 ரூபாய் ஒரு 1,000 ரூபாய் மேல நீங்க விற்கலாம். அதனாலதான் அதை வந்து அவங்க 7,075% சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதிகமா வச்சா என்ன ஆகுதுன்னா நீங்க வட்டி அசல சேர்த்து அங்க போய் கட்டினாலும் லாபம் இல்லைன்னு சொல்லி விட்டுடுறீங்க. அதை அவங்க பேங்க்காரன் என்ன பண்றான், அவனுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி தேவைப்படுற நேரத்துல வித்து அவன் சில ஃப்ராடு வேலையை செய்யறாங்க. அரசாங்கம் இந்த ஒரு இதை பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து மிக முக்கியமா இன்னொன்று பேசும், இந்த ரசீதை பத்தி பேசுறாங்க. அந்த ரசீதுக்கு காரணம் வந்து இது வரைக்கும் இருந்ததை பத்தி எந்த பெரிய பிரச்சனை கிடையாது, வந்தால் நம்ம ஒப்பந்த மாதிரி போட்டு பண்ணிக்கலாம். ஆனா மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு. என்னன்னா நாளைக்கு நம்ம அடமானம் வைக்கிறதா இருந்தா கூட அது ரசீது கேட்கறாங்க, மீன்ஸ் இன்வாய்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நகை கடையில போய் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்குற பொண்ணுக்கு கண்டிப்பா என்ன கேட்பாங்க, பில்லு கொடுங்கன்னு சொல்லி கண்டிப்பா கேட்பாங்க. இந்த பில் கொடுக்கறதால அந்த டாக்ஸ், அதாவது டாக்ஸ் ஏமாற்றம், அது வரி ஏமாற்றம் இல்லாம அவங்க கடைக்காரர் வந்து இப்ப இது மேல போறவங்க கண்டிப்பா பில்லு கேட்பாங்க. இதோட பில்லு கேட்டுருக்க மாட்டாங்க. இப்ப ரீயூஸ் வந்து இப்படி பண்றதுக்கே பில்லு கேட்கறவங்க நாளைக்கு இந்த நகையை விற்கணும்னு சொன்னா மட்டும் பில் இல்லாம விற்க முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வாடிக்கையாளர் வந்து பில் கொடுங்கன்னு சொல்லிட்டு கடைக்காரர் வந்து கம்பல் பண்ணுவாங்க. சோ அந்த பில் வரும்போது நாட்டுக்கு வர வேண்டிய வரி வந்து கட்டாயம் வரும். அப்படின்றதுனால ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. இதை நீங்க பயப்பட வேணாம். இதுக்கு முன்னாடி நகைகள் வச்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா கூட அந்த ஒப்பந்தம் உங்களோட நகைன்னு சொல்லி நீங்க சான்று கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், அந்த நகையை வந்து வங்கியில அடமானம் வச்சுக்கலாம். முடிஞ்சல கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா வங்கியில வாங்குங்க. வங்கியில வாங்கி பெரிய இதுல ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் நடந்தில்ல. சாதாரணமா நீங்க எப்பயும் போலவே போய் எப்பயும் போலவே பண்ணி இன்னும் கொஞ்சம் சேஃபா நீங்க பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க கடன் வாங்காம இருங்க. கடன் வாங்கினாலும் வங்கியில வாங்க, நகை வச்சு வாங்கி பாதுகாப்பா வாங்கி அந்த கடனை முடிஞ்ச அளவுக்கு அடைச்சி அந்த நகையை விட்டுடுங்க.